ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் நான் யோசித்த விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், சரி இதுக்கப்புறம் நம்ம ஒரு முடிவு எடுக்கிறோம், அது சரியாக இருக்குமா என்னங்கிறது நம்மளுக்கு தெரியல. அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் நம்ம தான் அதை எல்லாத்தையுமே யோசித்து நம்ம பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் என்னோடய வாழ்க்கை இருந்துச்சு. ஏன்னா அக்கா அவங்க கல்யாணத்தில் இந்த மாதிரி ஒரு முடிவு திடீர்னு எடுத்த வாசி தான் அம்மா அப்பாவுக்கு ஒரு சந்தோஷங்கிறது இல்லை. ஏன்னா அம்மா அப்பா வீட்டில் பார்த்த மாப்பிள்ளைய அக்கா நிச்சயம் எல்லாமே நடக்கிற வரைக்குமே ஒருத்தவங்க லவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே அவங்க சொல்லாமல் அப்படியே அவங்களே ஒரு அவங்களுக்குள்ளேயே யோசிச்சு இது பண்ணது தான் அவங்க பண்ண விஷயமே அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா ஒரு விஷயம் அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சு நம்ம அவங்கக்கிட்ட அது சரியோ தவறோ அது அவங்கக்கிட்ட சொல்லிட்டோன்னா அவங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் சரி பிடிக்கலனாலும் சரி அவங்களுக்கு தெரியும் அந்த விஷயம். சரி நம்ம பொண்ணு இந்த மாதிரிங்கிறப்போ அதை அவங்க ஏற்றுக்கிறதுக்கு கொஞ்சம் பக்குவப்படுவாங்க. கொஞ்ச நாள் கோவத்தில் இருந்தாலும் அப்புறம் சரியாயிடுவாங்க. ஆனால் அக்கா வீட்டில் ஒரு பையனை பார்த்து நிச்சயம் பண்ணி கல்யாணத்துக்குன்னு ஒரு 1.5 மாதம் அந்த ஒரு 45 நாள் 50 நாள் இருக்கிற நிலமையில திடீர்னு அக்கா இது மாதிரி நான் லவ் பண்ணுற பையனோட நான் போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் எழுதி வச்சுட்டு திடீர்னு போயிட்டாங்க. அதனால் அம்மா அப்பா என்ன பண்ணுறதுனே தெரியல. சரி எல்லார் வீடுகளையும் எடுக்கிற மாதிரி தான் அக்கா இது பண்ணாலும் அப்பா என்கிட்ட கேட்ட விஷயம் என்னென்னா, நீ எனக்காக இந்த பையனை கல்யாணம் பண்ணிக்குமா? ஏன்னா அவங்களும் பாவம் நம்மளை நம்பி இவ்வளோ செலவு பண்ணி நிச்சயதார்த்தத்துலேருந்து இப்போ கல்யாணம் எல்லா செலவுமே அவங்க தான் பார்க்குறாங்க. பையனும் ரொம்ப நல்ல பையன், பேங்க்கில் வேலை பார்க்குறான். நான் இதை உன்கிட்ட ஒரு ரிக்வஸ்ட்டாக தாம்மா கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா சொன்னார். அவரோட வார்த்தையை என்னால் மீற முடியலை. ஏன் அப்படின்னா அக்கா பண்ண ஒரு இதுக்காக நம்ம அப்பா அம்மா அவமானப்படக்கூடாது அப்படிங்கிறத என் மனசுக்குள்ளே இருந்துச்சு. ஏன் அப்படின்னா அக்காவையும் சரி என்னையும் சரி ஓரளவு நல்லா படிக்க வச்சுருக்காங்க. டிகிரி வரைக்கும் படிக்க வச்சு இந்த அளவுக்கு அப்பா ஆட்டோ ஓட்டி இந்த அளவுக்கு எங்களை கொண்டு வந்திருக்காங்க. ஒரு சொந்தமாக வீடு கட்டியிருக்காங்க. எல்லாமே பண்ணியிருக்காங்கங்கிறப்போ அக்கா இந்த முடிவு எடுத்தது எனக்கு சரியாக இல்லை. அப்பா அம்மாட்ட சொல்லியிருந்திருக்கலாம். ஒரு நல்ல பையனாக இருக்குது, ஒரு நல்ல வேலை பார்க்குறாங்கன்னா அம்மா அப்பாவே கண்டிப்பாக சேர்த்து வைப்பாங்க. ஃபஸ்ட்டு வேணான்னு சொன்னாலும் அடுத்த ஒரு 1 ஆர் 2 மந்த்தாக இருக்கட்டும், இல்லை ஒரு வருஷமே இருக்கட்டுமே, அவங்க கொஞ்சம் மனசு மாறுறத கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் தான். அதை நம்ம இது பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால எனக்கு அதுக்கப்புறம் நான் எங்கள் அப்பாட்ட சொன்ன விஷயம் என்னென்னா, நான் மாப்பிள்ளை வீட்டில் நீங்கள் பேசுங்கப்பா, அக்கா இந்த மாதிரி பண்ணது எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறது எனக்கு அவரை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் தான். இருந்தாலும் அவங்க எப்படி நினைக்கிறாங்க, நாளைக்கு என்னை எதுவும் சொல்லிடக்கூடாது. மாப்பிள்ளையாக இருக்கட்டும், அக்கா செஞ்ச ஒரு தவறுக்காக நான் அங்கே பேச்சு வாங்கக்கூடாது. அதையும் நீங்கள் அவங்கக்கிட்ட பேசிக்கிட்டு நீங்கள் முடிவு எடுத்துக்கோங்க அப்படின்னோடனே, சரி ஓகேம்மா, நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாத, நான் மாப்பிள்ளைகிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்பா மறுநாளே மாப்பிள்ளை வீட்டுக்கு பேசுகிறதுக்காக போனார். போனதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, போயிட்டு காலையில் போனவர் ஈவினிங் தான் அம்மாவும் அப்பாவும் வந்தாங்க. வந்ததுக்கப்புறம் அதெல்லாம் ஒன்றுமே அவங்க சொல்லலை. நாங்கள் கூட சொன்னேன், நான் உங்களுக்கு நிச்சயத்துக்கு நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணீங்களோ இன்னும் பத்திரிக்கை எதுவுமே அடிக்கலைல்ல, உங்களுக்கு நான் அந்த பணத்தை தந்துடுறேன். ஏன்னா இப்போ இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தேன்னா நாளைக்கு அந்த பொண்ணு கல்யாணத்துக்கு விருப்பம் தான் சொல்லுது. ஆனால் நாளைக்கு நீங்கள் ஏதாச்சும் பேசுவீங்களோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு அக்கா பண்ணதுக்காக நீங்கள் என்ன இது பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னதுக்கப்புறம் ஓரளவு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கம்மா. அதெல்லாம் மாப்பிள்ளைக்கு அம்மா மட்டும்தான், அப்பா கிடையாது, உனக்கே தெரியும். ஒரு தங்கச்சி அவங்களையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. இங்கே பேசுகிறதுக்குன்னு யாரும் கிடையாது. அவங்க அம்மாவும் அவங்க தங்கச்சியோடு தான் குழந்தைங்க பிறந்துச்சுன்னா இப்போ கன்சீவாக இருக்குது அந்த பொண்ணு. அதனால் குழந்தைங்க பிறந்தா அதை எப்படியும் வளர்க்குற வரைக்குமே ஒரு 3-4 வருஷம் வரைக்குமே அவங்க அங்கே தான் இருப்பாங்க, பொண்ணோட தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. நீயும் மாப்பிள்ளையும் மட்டும்தான் இருப்பீங்க. அவர் பேங்க்கில் வேலை பார்க்குறாரு. உனக்கு வேலை பார்க்கணுன்னா கூட நீ ஸ்கூலில் ட்ரை பண்ணி கூட வேலை பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அப்படின்னோடனே சரிப்பா நான் சம்மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மறுநாள் எனக்கு மாப்பிள்ளை ஃபோன் பண்ணார். அதாவது அக்காவுக்கு நிச்சயம் பண்ணவர் ஃபோன் பண்ணி இது மாதிரி லலிதா இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். எங்கள் அம்மா ஃபோனுக்கு பண்ணார். ஃபோனுக்கு பண்ணி இந்த மாதிரி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னார். நானும்
ஃபஸ்ட்டு எனக்கு கொஞ்சம் தயக்கமாக தான் இருந்துச்சு. ஏன்னா வந்து அக்காவுக்கு நிச்சயம் பண்ணுற மாரி அந்த மாரி நான் ஒரு யோசிச்சுட்டு இருந்த நேரத்தில, இப்போ இந்த மாரி வந்து திடீர்னு நம்ம கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் அப்படிங்கிறப்ப எல்லாருக்குமே ஒரு மாரி இதா தானே இருக்கும். அதே மாரி தான் எனக்கும் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு பேசுறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு அவர்கிட்ட. என்ன பேசுறது? என்ன அப்படிங்கிறது ஒரு சில யோசனைகள்ல தான் நான் என்ன பேசுறதுங்கிறதே யோசிச்சு பேசுகிற மாரியான ஒரு நிலைமை தான்.